ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 9/6/2026 சிங்கப்பன் சிறப்பு அதிவிரைவு படை அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. அந்த திட்டத்தினால பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன பயன் அப்படின்னா, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தான் இந்த திட்டம் காவல்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. காவல்துறையில் எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்பது பெண்கள் எந்த இடத்துலையும் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக யார் செயல்பட்டாலோ அவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு தக்க தண்டனை வெகு விரைவில் கிடைக்குமாறு இந்த சிறப்பு படை உதவும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைத்து தான் இந்த படை விஜய் அவர்களால் தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே, இதை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்றது என்ன அப்படின்றது இனி வரும் காலங்களில் அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு கண்ணையும் போடுவோம். கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுங்க. இது எதாங்க அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பின்னாடி போறது, ஃபாலோ பண்றது, பெண்களை பாலியல் சீண்டலில் ஈடுபடுறது, அவங்கள சைகைகளாக இது பண்ணி அவங்கள அச்சுறுத்தும் வகையில் செல்றது, இப்போ பேருந்துகள் பொது போக்குவரத்து பயணம் செய்யும் போது அவங்க மேலே இடிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் பண்ணும்போது அவங்க மேலே இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வெகு விரைவாக கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு கூடிய விரைவில் தண்டனை பெற்றுக் கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்காக தான். பெண்கள் இதுக்கு முன்னாடி சுதந்திரமா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா பெண்கள் சுதந்திரமா நடமாட வேண்டும் என்றுக்காக தான் இந்த திட்டமே கொண்டு வந்திருக்கிறதாக விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, தமிழக முதல்வர். அப்ப பெண்கள் இதுக்கு முன்னாடி சுதந்திரமா இல்லை அப்படின்னா எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் தன்னுடைய கணவரோட, பெற்ற பிள்ளைகளோட, இல்ல உறவினர்களோட, நண்பர்களோட கூட்டமாக போகும்போது பெண்கள் தன் சுதந்திரமாக தான் போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இதே இது தனிமையில் போகும்போது அவர் ஒரு அச்சுறுத்தலாகவோ ஒரு பயத்திலேயே ஒரு பேனிக்காலேயே பயணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம கூட யாரும் வரல, ஆண் நபர் இருந்தா நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் போகலாம் அப்படின்ட்டு, யாரா ஏதாவது பண்ணிடுவாங்களா, வச்சிருவாங்களா அப்படின்ட்டு இரவு நேரத்துல போறது கூட பயந்து தான் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா இனி வரும் காலங்களில் அப்படி இருக்காது, அப்படி நடக்கக்கூடாது. இதுக்கு எல்லாம் போதை தான் காரணம். இதை நம்ம சரி செய்து விட்டால் அடுத்து படிப்படியாக எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிடுவோம். பெண்கள் நாட்டின் கண்கள். அது சின்ன குழந்தையில இருந்து முதியோர்களோட இந்த திட்டம் வெகு விரைவா செயல்படும். அதுல இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நல்லவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது மெயினா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் நிறைய மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் தவறுதலா ஒரு ஆண் நபர் மீது பொய்யான ஒரு தகவலை பரப்பி அவங்களை கைது செய்ய வச்சு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டா அதை ஏற்றுக்கிற முடியாத ஒரு செயலாகும். அதனால நன்கு தீவிரமா விசாரிச்சு, ஓகே தவறுக்கு இவர் தான் காரணம் பண்ணியிருக்கான் அப்படின்றத முழுமையா விசாரிச்ச பின்பு இந்த திட்டத்தை கீழ் இவருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் காவல்துறை பார்த்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 354 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 354 கோடி அப்படி என்பது இதுவரை இல்லாத புது உபகரணங்கள். அதாவது எப்படின்னா, ஒரு காவல்துறையினா இந்த உபகரணங்கள்லாம் இருக்கணும், இந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கணும், அப்பதான் இது சரியான முறையில் செயல்படும் அப்படின்றதுக்காக ஒரு என்ன சொல்றதுன்னா இப்போ நிறைய ஃபாரின்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய மூவிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹாலிவுட் மூவில அந்த பெண்கள் நிறைய கேமராக்கள் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லைவ் லொக்கேஷன்ல இருக்கிற மாதிரி, இப்போ கால் பண்ண எந்த இடத்துல நம்ம சீக்கிரமா அவங்கள ரீச் பண்ற மாதிரிலாம் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் அடங்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 பணியிடங்களா வெகு விரைவாக நிரப்ப உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கதாக இருக்கு. ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் மேலும் மக்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்ட பணிகளை செய்ய உள்ளதாக தமிழக முதல்வர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதை நம்ம வரவேற்கிறோம். அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆதி.